வணக்கம் டீச்சர்ஸ். இசை பாலஜெகமலன் கந்தசாமி. கடைசி நேரத்தில் நம்ம என்ன சார் பண்ணுறது? டெட்டுக்காக நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இன்னும் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா 22 நாட்கள் தான் இருக்குது. புதுசா எதுவும் படிக்காதீங்க அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொன்னது தான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிவிஷன் தான். ரிவிஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, கொஷின் பேப்பர் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். இதில என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கொஷின் இப்போ ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சப்ஜெக்ட்டுக்கு உண்டான அந்த கொஷின் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏன்னா கொஷின் பிராக்டிஸ் தான் இப்போ நமக்கு தேவைப்படுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு கேள்வி இருக்குன்னா, அந்த கேள்விக்கு உண்டான அந்த டாபிக் இருக்கு பாருங்க, அந்த டாப்பிக்கை ஃபர்ஸ்ட் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இதை நீங்க கொஷின் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும் பொழுதே, அந்த டாபிக்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அப்படியே உங்க மைண்டுக்கு வர்ற மாதிரி அதை ரீகால் பண்ணுங்க. இந்த 22 நாட்கள்ல இதுதான் சரியான டைம், இது சரியான ஒரு மெத்தடுங்கிறது இதுதான். இதுவரைக்கும் படிச்ச விஷயத்த கொஷின் டைப்ல அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு, ஏற்கனவே படிச்சதை ரிமைண்ட் பண்ணி பாருங்க. இது இந்த நேரத்துக்கு இதை நீங்க செஞ்சீங்கன்னா தான் அது சரியா இருக்கும் இந்த 22 நாட்கள்ல. சரி, இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒண்ணும் கிடையாது. நம்ம கொஷின் பேங்க் இருக்கு. இப்போ கொஷின் பேங்க் நம்ம எல்லா ஸ்டூடண்ட் கையிலும் இருக்கு. இப்போ இதில் பாருங்க, ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபைல்லையுமே வந்துட்டு ஆல் சப்ஜெக்ட் இருக்கு. இப்போ தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி, ஆர்ட்ஸ், மேத்ஸ், சயின்ஸ்ல வரக்கூடிய அத்தனையும் இருக்கு. இதில் இப்போ ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்படி ஒரு டாபிக் நான் எடுத்துட்டேன். இப்போ ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கேள்வி இப்படி இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபைல் இருக்கும்போது இதில் பாருங்க 848வது கேள்வி, 849வது கேள்வி எடுத்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஹரப்பாவின் முக்கியத்துவத்தையும் மற்றும் நாகரிகத்தையும் உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் யார்? இது வந்து ஒரு கேள்வி. அதே மாதிரி சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடியாக திகழ்பவர் யார்? சிந்துவெளி மக்கள் ஆவணம் செய்ய டேஸ் நிற மணிக்கற்களை பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. அப்படின்னு என்னுடைய ஆன்சர் வந்து நம்ம இப்போ கீழே கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம படிக்க வேண்டிய மெத்தேடில் இப்போ நம்ம இந்த சமயத்தில் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி நேரத்தில் இப்படி வந்து கேள்விகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம உடனே சிந்துவெளி நாகரிகத்துக்கு நம்ம போயிடுறோம். அந்த சிந்துவெளி நாகரிகத்தில் இந்த மாதிரி கேள்விகள் இருக்கும்பொழுது நம்ம என்ன அதை வந்து எப்படி நம்ம படிச்சுக்கலாம், அந்த கேள்விகள் வந்து எப்படி நம்ம மைண்டு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கேள்வி இப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சிந்துவெளி நாகரிகமே எடுத்துக்கோங்களேன். இதில் மிஞ்சி போனால் எத்தனை பாயிண்ட்ஸ் நமக்கு இதில் இருந்துட்டு போகுது. இதை வந்து கேள்விகளாக பார்க்கும் பொழுது இதில் வந்து சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. என்னன்னா, இப்போ இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும் மைண்டில் வச்சுட்டா போதும். சிந்துவெளி நாகரிகம், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹரப்பா பண்பாடு அப்படின்ட்டு இதை தான் சொல்லுவாங்க. ஏன் சார் இதில் இருக்கக்கூடிய கேள்விகள், இதில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாயிண்ட்ஸுகள் வந்து இப்போ ரிமைண்ட் பண்ணிக்கணும். இப்போ கேள்விக்கு வந்து கேட்குறாங்கன்னா, சிந்துவெளி மக்கள் வந்து நம்ம முன்ன படிச்சவங்களுக்கு அந்த 3 கேள்விகள் இதுக்குள்ளே எங்கெங்கிருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த டாபிக் வந்து ரிமைண்ட் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். சிந்துவெளி நாகரிகம் எடுத்துக்கிட்டோம்னா உலகினுடைய தொன்மையான நாகரிகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒட்டுமொத்த நாகரிகங்கள் அந்த டைமில் எது தெரிஞ்சு அப்படின்னா, உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா சீன நாகரிகத்தை சொல்லுவாங்க முதல்ல. அடுத்து மெசபடோமியா நாகரிகத்தை சொல்லுவாங்க. அப்புறம் எகிப்து நாகரிகத்தை சொல்லுவாங்க. அடுத்து சிந்துவெளி நாகரிகத்தை சொல்லுவாங்க. மனிதர்கள் ஏன் தங்களுடைய குடியேற்றங்களை வந்து நதிக்கரைகள் ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறது, அங்கே ஒரு வளமான மண் இருக்கும். சரி, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவுடைய லொக்கேட் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது நமக்கு இந்த சைடில் இமயமலையில் உற்பத்தியாகி இப்படி வரும். இதில் வந்து 7 ஆறுகள் இருக்குது. அதனால் சப்த சிந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதனால் சிந்துவில் ஒரு துணை ஆறு அந்த ஹரப்பா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ராவி நதிக்கரைன்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். அந்த ராவி நதிக்கரையில் ஹரப்பாங்கிற ஒரு ஊரில் வந்து ஒரு நாகரிகம் தோன்றிருக்கு. அதனால் ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை சிந்துவெளி நாகரிகம் நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, ஒவ்வொரு நாகரிகமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றின் கரையில் தான் வந்து இது பண்ணிக்கும். ஏன்னா ஈஸியாக தண்ணி கிடைக்கும். விவசாயம் பண்ணுறதுக்கும் நம்ம மக்கள் குடிக்கிறதுக்கும் மற்ற தேவைக்கும் விவசாயம் அத்தனைக்குமே வந்து தண்ணி தேவைப்படுறதுனால அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆற்றங்கரை ஓரத்தில் அடித்து வரக்கூடிய மண் வந்து வளமான மண்ணுன்னு சொல்கிறது. ஸோ அந்த வளமான மண்ணுக்காக விவசாயம் நன்றாக நடக்கும். ஸோ அந்த இடத்துல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம புவியியல் ரீதியாக இந்த நம்ம ஜாகிரபி படிக்கும்போது அந்த என்ன சொல்கிறது, வண்டல் மண் அதிகமாக இருக்கும், அங்கே வந்து நெற்பயிர்கள் நல்லா வரும் அப்படின்றது ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம். ஸோ அதனால் ஆற்றங்கரைகள் தன்னுடைய தன்னுடைய குடியிருப்புகளை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இது ஏன் சிந்துவெளி நாகரிகம் சொல்றோம் அப்படின்னா, சிந்து ஆற்றை பேஸ் பண்ணி வந்திருக்கனால ஹரப்பாங்கிற ஒரு ஊர் அப்படிங்கிறதுடைய நாகரிகத்தை பற்றி ஃபர்ஸ்ட் சொல்றதுனால நாம் இதை வெளி நாகரிகம், ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்றோம். ஹரப்பாவுக்கு இதில் என்னன்னா, ஆறுகளில் பாயிற நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு பயன்படுது, கால்நடைகளுடைய வேலைகளுக்கு பயன்படுது, நீர்ப்பாசனத்துக்கு பயன்படுது இல்லைங்களா. ஸோ அதனால தான் ஆட்டங்கள் வச்சாங்க. ஹரப்பா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இது ஒரு புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் புதையுண்ட நகரம்? மண்ணால் ஒரு பொருளை மூடி வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த மண்ணை தோண்ட தோண்ட உள்ளேருந்து புதைஞ்சு போயிருந்த அந்த பொருள் எடுக்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் ஹரப்பாங்கிற ஒரு நகரமே வந்து பார்த்தீங்கன்னா, மணலாலையும் மற்ற விஷயங்களும் இந்த ஆற்று ஓரங்கள் இருக்கனால அதிகமான வெள்ளப்பெருக்கு வந்ததுனால ஆற்று இது அடிச்சு போயிருக்கலாம். இல்லை போர் எடுத்து இதோட என்ன சொல்கிறது, போர் நடந்ததுனால அந்த நகரம் அழிஞ்சிருக்கலாம். ஸோ எல்லாம் மண்ணால் மூடப்பட்டு இருந்திருக்கு. அது வந்து ஒரு புதையுண்ட நகரம், மண்ணில் புதைஞ்சு போன ஒரு நகரம் அப்படின்னு சொல்லுவோம். ஹரப்பா நகரத்தோட இடிபாடுகள் முதல்ல சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார். சார்லஸ் மேசன், அதாவது இங்கே இருக்கக்கூடிய பேர், வருஷங்கள் இதை மட்டும் மெயில் வச்சுக்கோங்க. சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் ஃபர்ஸ்ட் இந்த பேரை வந்து மெயில் வச்சுக்கோங்க. சிந்துவெளி நாகரிகத்தை சுற்றி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்னால இது வரிசை வருவோம்.
அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் தன்னுடைய நூலில் விவரமாக சொல்லியிருப்பேன் இந்த ஹரப்பா மண்ணை பற்றி. ஹரப்பா இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா தற்போதைய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய வடமேற்கு பகுதி. வடமேற்குன்னா இது வடக்கு பகுதி, இது வந்து மேற்கு பகுதி. ஸோ இந்த வடமேற்கு பகுதின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாகிஸ்தான் தானே இருக்குது. அப்போ இந்த ஏரியாவில் வடமேற்கு பகுதியை பார்வையிட்டப்ப அது என்ன சொல்றது, பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இந்த இந்தியாவுடைய வடமேற்கு பகுதியை இவர் பார்வையிடும் பொழுது பார்த்தீங்கன்னா செங்கல் திட்டுகள் இருக்கிறத பார்த்துருப்பார். பாலணிஞ்ச செங்கல் கோட்டை ஒரு உயரமான சுவர்களோடையும் கோபுரங்களோடையும் ஒரு மலை மேலே கட்டியிருந்ததை பார்த்துருக்காரு. இதுதான் ஹரப்பா இருந்துச்சு அப்படிங்கிற முதல் வரலாற்று சான்றுன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் கிபி 1856 இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1853 பார்த்தீங்க அப்படின்னா மும்பை டு தானே வரைக்கும் முதல் இருப்பு பாதை மும்பை டு தானே வரைக்கும் நம்ம டல்ஹௌசி பிறப்பு போட்டிருப்பாரு. இது பார்த்தீங்கன்னா 1856 இந்த பகுதியில் வந்து ரயில்வே ட்ராக் போடுறதுக்காக அந்த நிலத்தை தோண்டியிருக்காங்க. அதில் அதிகமான சொட்ட செங்கற்கள் நிறைய இருந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதோட முக்கியத்துவம் அப்போ தெரியல. அந்த ரயில் பாதைக்கு இடையில போடக்கூடிய இந்த கல்லுங்களுக்கு பதிலாக இந்த செங்கற்களை தூக்கி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு அடுத்த வருஷம் பாருங்க 1920ன்னு வச்சுக்கோங்களேன். 1920 தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழ ஆய்வு செஞ்சாங்க. 1924 இதில் இன்னும் இந்த வருஷம் மைண்டில் கொண்டு வாங்க. 1924 பார்த்தீங்கன்னா 24 வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையோட இயக்குனர் ஜான் மார்சல், இந்த பேரையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏற்கனவே சார்லஸ் மேசன் நான் சொல்லியிருப்பேன். ஜான் மார்சல் இந்த ஹரப்பான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஜான் மார்சலுடைய பேர் வராமல் நமக்கு இருக்காது. ஸோ ஜான் மார்சல் அப்படிங்கிற பேரையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஜான் மார்சல் பார்த்தீங்கன்னா ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையில பொதுவான சில அம்சங்கள் இருக்கிறத பார்த்தாரு. இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு பெரிய நகரத்தை சேர்ந்த வேற வேற பகுதிகள் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இந்திய தொல்லியல் துறை அதாவது ஏஎஸ்ஐ அப்படின்றதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏஎஸ்ஐ அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்கிறது. 1961 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் 1961 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இந்த பேர் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் கன்னிங்ஹாம். இதில் சார்லஸ் மேசன், ஜான் மார்சல், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் 1961 ஏஎஸ்ஐ இதெல்லாம் மைண்டில் வச்சு கொண்டு வாங்க. சிந்துவெளி நகரத்தில் அதாவது 1961 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிற நில அளவியலர் உதவியோட நிறுவப்பட்டது. இதோட தலைமையகம் புதுடில்லியில் இருக்குது. ஏஎஸ்ஐ சரிங்களா, இது புதுடில்லியில் இருக்குது. இதோட காலம் இப்போ இங்கே இருக்கக்கூடிய சிந்துவெளி நாகரிகத்துடைய காலகட்டம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3300 அதாவது 3300 டு 1900 சொல்லப்படுது. இது என்னன்னா கிமு அப்படிங்கிறது தான். கிமு அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் வச்சுக்கலாம். அதாவது எப்படி கண்டுபிடிச்சா கதிரியக்க கார்பன் மெத்தட் படி அதாவது C14 அப்படின்னு சொல்லுது. கார்பன் 14 அப்படிங்கிற அந்த மெத்தட் படி பார்த்தீங்கன்னா கார்பன் வயது கணிப்பு முறை மூலமாக இது முடிவு செய்யப்பட்டது. ஹரப்பாவை பற்றின மேலும் சில தகவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஹரப்பா ஒரு நகர நாகரிகம். ஒரு சிட்டியில் வாழ்கிற மக்கள் எப்படி நேர்த்தியான வீடுகள், முறையான சாக்கடை கழிவுநீர் அந்த வாய்க்கால்கள், இந்த மாதிரி அந்த ஹரப்பா நாகரிகங்கிறது வந்து ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறப்பான நகர திட்டமிடல், சிறப்பான கட்டடக்கலை வேலைப்பாடு, தரமான எடைகள், அளவீடுகள் இதெல்லாம் இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில். சிந்துவெளி நாகரிகத்தோட சிறப்பம்சமே திட்டமிட்ட நகர அமைப்பு தான். இந்த நகரம் திட்டமிடப்பட்ட 2 பகுதிகளாக இருந்துச்சு. மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 இருந்தது. மேல் நகரத்தில் கோட்டைகள் இருந்தது. அங்கே வந்து நகர நிர்வாகிகள் இதை பயன்படுத்திட்டாங்க. பெருங்குளம், தானிய களஞ்சியம் இதெல்லாம் மேல்புற அந்த நகர அமைப்பில் இருந்தது. கீழ் நகர அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நகரத்துடைய கிழக்கு பகுதி கொஞ்சம் தாழ்ந்த பகுதின்னு சொல்லப்படுது. இங்கே பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடமா இருந்துச்சு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா 2 தான், மேலையும் கீழே வந்து பொதுமக்கள் வாழ்ந்துருக்காங்க. அங்கே வந்து ஹையஸ்ட் பீப்புள் வாழ்ந்தாங்கன்னா நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் இன்னொரு பேர் என்ன சொல்லணும் அப்படின்னா மெஹர்கர் அப்படின்ற ஒரு ஊர் பேர் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. மெஹர்கர் இது இந்த டாபிக்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இதையும் சேர்ந்து தான் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். மெஹர்கர் பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட எக்ஸாம்பிள் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம்னு சொல்லப்படுது. புதிய கற்கால மக்கள் இதுக்கப்புறம் வரக்கூடிய டாபிக் அதுதான். இது எங்கே இருக்குது? இது வந்து பாகிஸ்தான் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் இருக்குது. ஹரப்பாவில் தெருக்களும் வீடுகளும் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நகரத்தில் அந்த ஹரப்பா இது பார்த்தீங்கன்னா தெருக்கள் சட்டக வடிவமைப்பில் இருந்துச்சுன்னு சொல்லுது. வீடுகள் வந்து கட்டுறதுக்கு செங்கற்களும் சுண்ணாம்பு கலவையும் பயன்படுத்தி கட்டியிருக்காங்க. ஏறத்தாழ எல்லா நகரங்களையும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்துச்சு அப்படிங்கிறது சொல்லணும். இதில் இன்னொரு சான்றை நான் சொல்லியிருப்பேன். பெருங்குளம் ரொம்ப முக்கியம். இது வந்து மொஹஞ்சதாரோ
பெருங்குளம், மொகஞ்சதாரோ இது நகரத்தினுடைய நடுவில் இருக்கும். நீர் கட்டுமானத்துக்கான ஒரு பழமையான சான்றுன்னு சொல்லப்படுது. பெருங்குளம் எப்படி அப்படின்னா, பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துலேருந்து தண்ணி இறைச்சிருவாங்க. அந்த இது பெருங்குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை பயன்படுத்தினதுக்கப்புறம் அந்த தண்ணீர் வெளியேறதுக்கு தனியாக ஒரு அமைப்பு போட்டு அவ்வளோ ஒரு நீட்டாக ஸ்பெஷலாக சிறப்பாக செஞ்சுருப்பாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த காலகட்டத்தில் தானிய களஞ்சியம் அப்படின்ற ஒன்று நம்ம படிப்போம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். செங்கற்களால் அடித்தளம் போட்ட ஒரு பெரிய உறுதியான கட்டிட அமைப்பு. இது தானியங்களை சேகரித்து வைக்கிறதுக்காக பயன்படுத்திட்டாங்க. தலை வெடிப்புகளில் கோதுமை, பார்லி, தினை வகைகள், எள்ளு, பருப்பு வகைகளுடைய மிச்சங்கள் இதெல்லாம் சிதறி இருந்துச்சு அப்படின்ற ஒரு தகவல் இதில் நம்ம பார்ப்போம். மொகஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிகப்பெரிய ஒரு பொது கட்டடம் பார்த்தீங்கன்னா கூட்ட அரங்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது பார்த்தீங்கன்னா 20 தூண்கள், 4 வரிசைகள் கொண்ட கூடம் அப்படின்னு சொல்லப்படுது. ஹரப்பா மக்கள் பார்த்தீங்கன்னா சக்கர வண்டிகளை பயன்படுத்தினாங்க. மெசபடோமியாவில் கடல் வணிகம் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு தகவலும் இருக்குது. சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத், சிரியா இந்த பகுதிகளில் குறிக்கக்கூடிய அந்த பண்டைய மெசபடோமியாவில் இருக்கிற அந்த சுமேர் பகுதிகளில் கிடைச்சிருக்கு. சரிங்களா? அந்த ஏரியாவில் இந்த சிந்துவெளி மக்களோட அவங்க கடல் வாணிகம் செஞ்சுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம அதன் மூலம் சுமேர் பகுதிகளில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை கூட எக்ஸாம்பிள் கேள்வி கேட்கலாம். ஸோ சுமேர் அப்படிங்கிற ஊர் பேரையும் மைண்டில் வச்சுக்கோங்க. சுமேர் அப்படிங்கிறது மெசபடோமியா. சரிங்களா? சுமேர். இது கூடவே சுமரியாவோட அக்காடிய பேரரசு கூட உட்பட்ட அந்த அரசன் நாரம் சின் அப்படிங்கிறவர் சிந்துவெளி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மெழுக்கா அப்படிங்கிற இடத்துல இருந்து அணிகலன் வாங்கினதாக நாரம் சின் பற்றின காவியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? நாரம் சின் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. அணிகலன். போக்குவரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காளைகள் தான் பயன்படுத்தியிருக்காங்க. கப்பல் கட்டும் தளம் அப்படின்னு இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸாக லோத்தல் அப்படின்ற ஒரு பேரை மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இது ஒரு துறைமுகம். குஜராத்தில் இருக்குது. மனிதர்களால் அதாவது கட்டி பயன்படுத்தப்பட்ட ஒரு முதல் செயற்கை துறைமுகம் அப்படின்றது இதோடைய ஸ்பெஷல். தற்காலத்தில் இருக்கக்கூடிய குஜராத்தில் லோத்தல் அப்படிங்கிற இடத்துல கப்பல் கட்டும் தளம் ஒன்று இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. லோத்தல் அப்படிங்கிற இடம் குஜராத்தில் சபர்மதி ஆற்றோட ஒரு துணை ஆற்றோட கரையில் இருக்குது. சரிங்களா? மொகஞ்சதாரோவில் அமர்ந்த நிலையில் உட்காந்துட்டு இருக்கிற நிலையில் ஒரு ஆண் சிலை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுவும் நமக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. மனிதர்களில் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் செம்பு. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. செம்பு. சரிங்களா? ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். கண்டுபிடிக்கப்பட்ட மனிதனால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் செம்பு தான். மொகஞ்சதாரோவில் வெண்கலத்தாலான ஒரு சிறிய பெண் சிலை கிடைச்சிருக்கு. அதுக்கு பேர் நடன மாது அப்படின்னு சொல்லப்படுது. நடன மாது. இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. நடன மாது. சரிங்களா? நடன மாது அப்படிங்கிறது ஒரு பேரை சொல்லிக்கிறோம். கேவிடி இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பேர். ஏன்னா இந்த டாபிக் வரும்போது பார்த்தீங்கன்னா கேவிடி இந்த பாயிண்ட்ஸும் மைண்டில் வச்சுக்கோங்க. கேவின்னு என்ன சார்? கொற்கை, வஞ்சி, தொண்டி. கேவிடி. சரிங்களா? கேவிடி வளாகம். பாகிஸ்தானில் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா கொற்கை, வஞ்சி, தொண்டி, உரை, கோடல்கார் அப்படின்ற பேரில் சில இடங்கள் இன்னைக்கு வரைக்குமே இருக்குது பாகிஸ்தானில். சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை பற்றி அறிந்திருக்கவில்லை. இது ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. இதை கூட கேள்வியை கேட்டிருப்பாங்க. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்கிறதுக்கு சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினார்கள். சிவப்பு நிற மணிக்கற்கள் இதை தான் நம்ம முன்னே வந்து ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். சரிங்களா? சிவப்பு நிற மணிக்கற்கள் இதெல்லாம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். சரிங்களா? சிவப்பு நிற மணிக்கற்களை அவங்க பயன்படுத்தினாங்க. சுமார் 1900 வாக்கில் இந்த 1900 வாக்கில் ஹரப்பா நாகரிகம் சரியாக தொடங்கிடுச்சு. ஏன்னா ஆத்தோரத்தில் தான் இருக்குது. ஆத்தோட கரையில் இருக்கக்கூடிய அதோட நகரங்களில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு வந்துட்டு இருந்திருக்கும். படையெடுப்பு அப்படின்னு நிறைய இடர்பாடுகள் வந்ததால் இது வந்து அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளோ தான் இப்போ நம்ம சிந்துவெளி நாகரிகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸுங்களை இவ்வளோ தான். இந்த பாயிண்ட்ஸுங்களை நம்ம வரிசையாக மனப்பாடம் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அதாவது இந்த மாதிரி கொஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கொஷின் பேங்க் வந்து நம்ம இப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். பாருங்கள், சிந்துவெளி நாகரிகத்தில் முன்னோடியாக திகழ்பவர் யார்? இது சிந்துவெளி மக்கள் பயன்படுத்தப்பட்ட அந்த என்ன சிவப்பு நிற மணி கற்கள் இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த கண்டென்ட் இந்த கேள்விகள் படிச்சுட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த கிளாஸ் வீடியோஸ் மாதிரி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்ஸுங்கெல்லாம் இந்த டைமில் நம்ம ரிமைண்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக இருக்கக்கூடிய இந்த 22 நாட்களில் ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க். இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே கொஸ்டின் பேங்க் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக இப்படி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம். இது வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கோம். இதை தேவைப்படுறவங்க 8344059944 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இது வந்து பாருங்கள் தனித்தனியாகவே போட்டிருக்கோம். இப்போ தமிழ் இலக்கியம் இருக்கும், அதில் தமிழ் இலக்கணம், இலக்கியம், கவிஞர்கள், அறிஞர்கள், அதாவது துணைப்பாடம் உரைநடை அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக அதில் போட்டிருக்கோம். ஒவ்வொரு இதுலையுமே பார்த்தீங்கன்னா 1450 கேள்விகள் அதில் இருக்கும். அது இது வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம அனுப்பிவிட்டோம். இது தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ இங்கிலீஷ்க்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இப்படி தனித்தனியாக 1450 கேள்விகள் இருக்கும். இப்போ இது வந்து சைக்காலஜிக்கு பாருங்கள், தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி. இந்த சைக்காலஜிக்கு அது 1440 கேள்விகள். இந்த மாதிரி வரிசை ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இதில் தனியாக இருக்கும். இப்போ ஆர்ட்ஸு, மேத்ஸு, சயின்ஸில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, பாலிட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, அதே மாதிரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்னி, மேத்ஸ், இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக 1140 கேள்விகள். இது நம்ம ஒவ்வொன்றும் வரிசையாக போட்டிருக்கோம். அந்த கேள்விகளுடைய தொகுப்பு இதில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இது எல்லாமே அந்த கேள்விகளுக்கு உண்டான அந்த கண்டென்ட் தான். இப்போ இப்படி ஒவ்வொரு ஃபைலும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு இப்போ விலங்கியல் இருக்குன்னா அதில் வந்து 1450 கேள்விகள் இதில் இருக்கும். இது டோட்டலி 6 to 12க்குள்ளே இருக்கக்கூடிய கேள்விகள். இது தேவைப்படுறவங்க
834405999944 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து என்ன என்ன நோக்கத்தில் அப்படின்னா, இந்த டைமில் இப்போ லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைக்கிற இந்த கொஞ்ச நேரத்தை இப்படி நம்ம பயன்படுத்திக்கணும். 8344059944 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுறவங்க இந்த கொஸ்டின் பேங்க் வாங்கிக்கலாம். ஓகே டீச்சர்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.